ரீல்ஸ் போடுவதில் யார் காதலன் கெத்து என 2 பள்ளிகளைச் சேர்ந்த 70 மாணவிகள் மோதிக்கொண்ட சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாவும் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள ஜெய்வாபாய் மாநகராட்சி பள்ளியில் +1 மற்றும் +2 படிக்கும் சில மாணவிகள் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் குழு ஆரம்பித்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தங்களது காதலர்கள் தான் ரீல்ஸ் போடுவதில் கெத்து என்ற பாணியில் பதிவுகளை போட்டு வந்திருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா திருப்பூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணபதிபாளையம் அரசு பள்ளி மாணவிகளும் இதே போல ஒரு குழு அமைத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதில் தங்கள் காதலர்கள் தான் கெத்து என பதிவுகளையும் போட்டு வந்திருக்காங்க. இரு பள்ளி மாணவிகளுக்கும் இடையில் நான் பெரிய ஆளா இல்லை நீ பெரிய ஆளா என்ற பாணியில் மோதல் பதிவுகள் போடுவது தொடர்ந்து வந்திருக்கு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பதிவுகள் இரு தரப்பினரையும் ஆத்திரப்படுத்தி இருக்கு. கோபமடைந்த ஜெய்வாபாய் பள்ளி மாணவிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று முன்தினம் பள்ளி முடிந்ததும் பஸ் ஏறி கணபதிபாளையம் பள்ளிக்கு முன்பு சென்றிருக்காங்க. அங்கு கணபதிபாளையம் பள்ளி மாணவிகள் 20 பேர் வந்திருக்காங்க. அப்போது 2 பள்ளி மாணவிகளுக்கும் இடையே நடு ரோட்டில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திடீரென மாணவிகள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி கொண்டிருக்காங்க. சில மாணவிகள் குடுமி பிடித்து சண்டையிலும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. விரட்டி விரட்டி பெண்கள் அடித்து மோதி கொண்டிருக்காங்க. சிறிது நேரத்தில் அந்த இடமே போர்க்களமாகவும் மாறியிருக்கு. இதை பார்த்து அங்கிருந்து பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. மோதலை அவர்கள் தடுக்க முயன்றனர். ஆனால் மோதலில் ஈடுபட்ட மாணவிகள் தடுக்க வந்தவர்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டி வந்திருக்காங்க. கடைசியில ஒரு வழியாக சமாதானம் அடைந்த மாணவிகள் வீடு திரும்பியிருக்காங்க. இது குறித்து பள்ளி நிர்வாகங்கள் பல்லடம் போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்கின்றனர். தகராறில் ஈடுபட்ட மாணவிகளின் பெற்றோர்களை வரவழைத்து பேசியும் இருக்காங்க. மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் கவுன்சிலிங் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. ரீல்ஸ் தரப்பில் மாணவிகள் நடு ரோட்டில் மோதிக்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அனைத்து பெற்றோர்களின் மனதிலுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொரோனா காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்பு என்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அனைத்து பிள்ளைகளுக்குமே பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் மொபைல் வாங்கி கொடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல எல்லாரும் போனும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் புகைப்படங்கள் பதிவிடுவது மற்றும் ரீல்ஸ் பதிவிடுவது என அவர்களின் நேரத்தை வீண் செய்து கொண்டு வருகின்றனர். மேலும் தங்களது பெற்றோர்கள் பள்ளி குழந்தைகள் தங்களது மொபைலில் என்ன செய்கிறார்கள் என்றும் ஆராய வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.